தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அதிமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அப்படிங்கிறது யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. 61 பேர் இது வரைக்கும் இறந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. யாரும் அது சப்போர்ட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய சார்ஜஸ் என்னன்னா டிஎம்கே சேர்ந்தவங்க தான் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் இருந்து இன்னும் இதை பார்த்தா டிஎம்கே காரங்க இருக்காங்களோ இல்லையே தெரியாது. பட் டெஃபினட்டா ஏடிஎம்கே, பாஜக எல்லாரும் சேர்ந்து இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கலெக்டரை அவர் என்ன செய்திருக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கலெக்டர் ஆல்ரெடி அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அடுத்தது எஸ்பி, டிஎஸ்பி, அப்புறம் ரெவென்யூ அபிஷியல்ஸ் இவங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இம்மீடியட்டா ஒரு என்கொயரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் மருத்துவ வசதிகள் கொடுத்திருக்கின்றார். இது இவங்களா நானா போய் கேட்ட போய் விஷத்தை சாப்பிடுவேன்னா என்ன சார் செய்ய முடியும்? அதாவது மிகப்பெரிய துயரம் என்னன்னா, இன்னைக்கு பல பேருக்கு அந்த விஷத்தை சாப்பிடுறது சாராயம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அல்லது கல்லுன்னு சொல்றாங்க, அல்லது இது டாஸ்மாக்னு சொல்றாங்க. என்னத்தை வேணா சொல்லட்டும். அடிப்படையா பாத்தீங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம்தான். ஆனாலும் கூட இது உலகத்திலேருந்து அழித்து விட முடியுமா? இந்த வந்து மது என்பதை ஒழிச்சு விட முடியுமா? சத்தியமா ஒழிக்க முடியாது. இந்தியாலையும் ஒழிச்சு விட முடியுமா? முடியவே முடியாது. எங்கேயுமே முடியவே முடியாது. இதை ரெகுலேட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனால் இதுல நடந்திருக்கின்ற சம்பவத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருப்பது என்னன்னா, இந்த டாஸ்மாக் எனக்கு என்ன விலை ரேட்டு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பட் இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா, டாஸ்மாக் அந்த பாட்டில் விலை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணமாக தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போயிட்டாங்க. அது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பல பேர் அஃபெக்ட் ஆனவங்க, அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது என்னால அந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு. ஆகவே டெஃபினட்டா இந்த டாஸ்மாக் விலையை ஏன்னா நீங்க குடிய ஒழிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. அதுக்கு அந்த விலையை கொஞ்சம் குறைக்கிறது தான் நல்லது நான் நம்புறேன். அதனால ஒழிக்க முடியாது, அட்லீஸ்ட் வந்து ஓரளவு அந்த பிரைஸை ரெகுலேட் பண்றதுதான் நியாயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். ஆனால் இதை வந்து தொடர்ந்து இதே விஷயமா அதிமுகவா இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க இதுல அசம்பிளியில முதல் நாள் பேசணும்னா இல்ல நீங்க உடனே இப்பதான் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்றது. அதுக்கப்புறம் அவர் அலோவ் பண்ற சமயத்துல பேசாம வெளிநடப்பு செய்யறது, வெளியில வந்து மைக்க பிடிச்சிட்டு ஊடக நண்பர்கள்ட்ட பேச வேண்டியது. இதை தாண்டி மறுபடியும் மறுநாளைக்கு போக வேண்டிய அதே தான் பண்ண வேண்டியது. அப்படின்னா இது வந்து ஒரு எதா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் மக்களும் கூட ரசிப்பாங்க. அது இதே வேலையா போச்சு அப்படின்னா மக்கள் வந்து அதை உதாசீனப்படுத்திட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க, சிபிஐ என்கொயரி வேணும். நான் கேட்கிறேன், காமராஜர் பீரியட்ல இந்த கள்ளச்சாராயம் இல்லையா சார்? உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம், அப்பெல்லாம் எனக்கு தெரியும். கள்ளச்சாராயங்கிறது அப்பவும் இருந்தது, அது ஒரு லிமிட்டடா இருந்தது. அதுக்கப்புறம் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பாண்டிச்சேரி போவான், இல்ல கேரளா போவான், அல்ல ஆந்திரா பக்கம் போவான். இது மாதிரி எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 71 மது விலக்கு என்பது விலக்கு செய்யப்பட்டது. அது டாக்டர் கலைஞர் தான் செஞ்சாருங்கிறத ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் அவரே ரியலைஸ் பண்ணி அதை மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த பிறகு அதாவது எம்ஜிஆர் காலத்திலையும் அந்த கள்ளச்சாராயங்கிறதெல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருந்தது. ஜெயலலிதா காலத்துல 2001 எவ்வளவு பேர் செத்து போனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2008 எவ்வளவு பேர் செத்து போனாங்கன்னு தெரியும். அதனால தன்முதுகு ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது, பிறர் என்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள் வந்து செய்யறது, எஸ், அது வந்து யூ ஹாவ் டு பிரிங் இட் டு த நோட்டீஸ் ஆஃப் த பீப்புள். அது ஒரு முக்கியமாக ஒரு
இஷ்யூ அது வந்து முனைப்புடன் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த இஷ்யூ ஹைலைட் பண்ணணும், இந்த கொடுமைகளை எதிர்க்கணுங்கிறதுலாம் கரெக்ட். ஆனா அது வந்து பியாண்ட் அ பாயிண்ட் அதே டெய்லி இதே வேலையை வச்சுட்டு பேசுவது, ஏன்னோ கவர்மெண்ட்டுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க, எஸ் ஏதோ எனக்கு கூட ஐ எம் நாட் வெரி ஹாப்பி, அந்த 10 லட்சம் கொடுத்துருக்க வேண்டாம், அது வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது கள்ளச்சாராயம் சாப்பிட்றவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஆயிட போறது அப்படிங்கிற மாதிரி நான் கூட ஃபீல் பண்றேன். பட் இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் நான் எதுக்காக நான் அது சரின்னு கூட எனக்கு தோன்றதுன்னா, ஒரு குடும்பத்துல அம்மாவும் குடிச்சு அம்மா அப்பாவும் குடிச்சு 2 பேரும் செத்து போய் அந்த குழந்தைகள்லாம் அனாதரமா நிற்கிறது, அதனுடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் மனசுல வச்சுன்னு தான் ஐ திங்க் அப்புறம் நம்ம சிஎம் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் 10 லட்சம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து அப்படியே தொடரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இனிமே வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போனா அவங்களுக்கு எல்லாம் 10 லட்சங்கிறதுலாம் அதெல்லாம் இனிமே எல்லாம் வராது. சோ இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது அனைத்தையும் செஞ்சிருக்காங்க, செய்தும் கொண்டும் இருக்கின்றார்கள். இதை வந்து பியாண்ட் அ பாயிண்ட் நீங்க ஒரு எலாஸ்டிக் இழை இருக்கின்றதுன்னா நீங்க இழுக 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 ஓரளவு தான் இருக்கு, அதுக்கு ஓரளவுக்கு மேலன்னா அப்படியே விட்டு போடும். அதனால இதை வந்து ரொம்ப பெருசா மக்கள்கிட்ட எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு பேசுவது என்பது அதிமுக நல்லதே கிடையாது, அது நல்ல பெயரும் கிடைக்காது. அது இது 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 இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிய போகுது பாருங்க வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல்ல. இப்ப டிஎம்கே தான் டெஃபினட்டா ஜெயிக்க போறாங்க, இவ்வளவு பெருசா. இது ஏதோ ஒரு சில எனக்கு பல பேர் சொல்றது என்னன்னா, இது வேண்டுமென்றே சில சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்னு தெரியாது. ஆனால் மக்கள் இதை வந்து இந்த 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 மாதிரி விஷயத்தை ரொம்பவும் பெருசு பண்ணி பேசிக்கொண்டே இருந்தால் அதை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் அதுல 13 பேர் செத்து போனாங்களா, அதுக்கு என்ன சார் அவர் பதில் சொல்றாரு? அவர் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு உண்மை தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுட்டேங்கிறார். உண்மையா பொய்யாது? ஆகவே பல நேரங்கள்ல ஏடிஎம்கேனுடைய பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது. நீங்க சரி அது நீங்க பண்ண ரைட்டு தப்பு அது வேற விஷயம், முடிஞ்சு போச்சு. ஆனா மறுபடியும் டிஎம்கே வந்து ஹைலைட் பண்ணி அதை வந்து டெய்லி இஷ்யூவா எடுத்துன்னு போனீங்கன்னா இது மக்கள்கிட்ட எடுபடாது. இது வந்து ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேல யாரும் அதை வந்து விரும்ப மாட்டார்கள், அதுதான் நான் நம்புறேன் சார். சார் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா எதிர்கட்சி உறுப்பினர்களா அவர்களுடைய ரோலை சட்டமன்றத்தில் செய்யறாங்க, இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. சஸ்பெண்ட் பண்றதுன்றது நியாயமா? ஏன் சார் பண்ண முடியாது? டெய்லி இதே வேலையா போச்சுன்னா நீங்க பேசுங்க, நான் டைம் சார் வருஷம் அப்படி நடந்துகிட்டே இருக்கு சார், ஒவ்வொரு வருஷமும் நடக்குது சார். சாரி, போன வருஷம் நடந்து இந்த வருஷம் போன வருஷம் மரகாணது நடந்து இந்த வருஷம் நடந்திருக்கு. இது வருஷம் இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரா மாதிரி ஏதோ நீங்க பேசாதீங்க. வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் வருமே, பொங்கல் வரும், தீபாவளி வரும், அந்த மாதிரி ஏதோ கள்ளச்சாராய சாவு வரும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அப்படி பேசுவது என்பது சரியானது கிடையாது. சரி பண்ணினா செத்து போயிட்டாங்க, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, எடுக்கல என்ன ரைட்டு. சிபிசிஐடி என்கொயரி ஆல்சோ ஹேஸ் பீன் இன்ஸ்டிடியூட்டட். அதுக்கு சிபிஐ வரணும். நீங்க எல்லாத்தையும் சிபிஐ எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கீங்களா? நான் கேட்கிறேன். எல்லா பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் சிபிஐ உடனே கொண்டு வாங்கன்னு இன்னைக்காவது ஏடிஎம்கே கேட்டிருக்கா? அதெல்லாம் ரொம்ப அதீதமா பண்ணக்கூடாது சார். அது ஒரு ஒரு பியாண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து இதை எடுத்துன்னு போகக்கூடாது. மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க, மக்கள் மன்றத்துல பேசுங்க. திரு அப்பாவு நீங்க பேச விடாதுன்னு சொன்னாரா? உங்களுக்கு இந்த கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு நீங்க அதுக்கு அந்த இஷ்யூ எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் உடனே எடுத்துக்கணும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், ஒரே பிரச்சனையை தான் உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். இது வந்து யாருமே ஏற்க மாட்டார்கள் சார், அதுதான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ கவர்னர்கிட்ட போயிட்டு புகாரெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, இதனால என்ன ஒரு எஃபெக்ட் ஏற்படும்னு நினைக்கிறேன்? தெரியாது சார். இது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த இடத்துலையும் நீங்க வந்து அதை ஒழிக்கவே முடியாது. அதாவது இந்த சாராயம் என்பது நீங்க சத்தியமா ஒழிக்கவே முடியாது. இந்த லிக்கர் சாப்பிட்றதுங்கிறது அது வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க குஜராத்ல கிடைக்காதான்னு, பீகார்ல இல்லையான்னு, உத்தரப்பிரதேசம் இல்லையான்னு, எவ்வளவு பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி பேசினா நிறைய நேரம் பேசின்னு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்கின்றது. கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திரால இருக்கு, எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. அதனால அதையே எடுத்துட்டு நீங்க ஏதோ இந்த அரசாங்கம் வேண்டும் தான் செஞ்சிருது அப்படின்னு பேசுவது என்பது ஏற்க முடியாது. இது வந்து ஐ திங்க் இந்த அளவு நம்ம பப்ளிக்ல நம்ம ஹைலைட்டட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் இஷ்யூ.
அப்புறம் அவங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். அவங்க கவர்னர் கொடுத்தனா என்ன ஆகுறது? அப்ப இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை அவர் ஏதாவது பார்க்க போறாரா? எல்லா இடத்தையும் நடந்தானே இருக்கு. குஜராத்ல ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பெரிய பிரமாதமான சர்டிபிகேட் கொடுக்கறது குஜராத்தை பத்தி தான். அங்க முழுமையான ப்ரொஹிபிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இல்லையான்னு ஏதோ நம்பர் கொடுத்தீங்க, ஒரு நம்பர் கோட் நம்பரை கொடுத்தீங்கன்னா வீட்லயே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். அண்ட் இந்த இந்த பழக்க வழக்கங்கள் இந்த கஞ்சா எல்லாம் ரொம்ப அதிகமா வர்றதுக்கு காரணமே குஜராத் போர்ட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆகவே நீ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தா அதனால கவர்னர்கிட்ட கொடுத்தா அதனால உடனே அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துட போறாரு. அவரு ஏதாவது டெல்லிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த டெல்லியில போய் தூங்கும், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இதை பெரிய ஒரு பியாண்ட் அ பாயிண்ட் யூ கேனாட் ஸ்ட்ரெச் இட் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால இனிமே மக்கள் பிரச்சனை வேற ஏதாவது இஷ்யூ வரணும்னா அதை எடுத்து பேசுங்க. அதை விட்டுட்டு இதை ஒரே நிறைய அதோட சரியான்னு சொல்லிட்டு ஒரே இஷ்யூவே எடுத்துட்டு போயிட்டு இருந்தா அது நல்லது இல்லை சார். இப்ப அமித்ஷா கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். போனா இல்ல சார், யார்கிட்ட அமித்ஷா போனா அவர் உடனே நாளைக்கு கேட்க மாட்டாங்களா? குஜராத்தில் அவங்களுக்கு என்ன குஜராத்தில் நடக்குதுன்னு தெரியாதா? பீகார்ல என்ன நடக்குன்னு தெரியாதா? உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குன்னு தெரியாதா? எல்லாம் நம்ம ஹோலியர் தான். எல்லாத்தையும் வச்சு இதை நியாயப்படுத்த முடியாது இல்லைங்க சார். அது ஒண்ணு நான் நியாயப்படுத்தல சார், ஆரம்பத்திலே தான் சொல்லியாச்சு சார். இதை விட என்ன பண்ண முடியும்? ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த குடிச்சுட்டான், நிறைய பேர் செத்து போயாச்சு, அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமே நடக்காத ஒண்ணும் அரசாங்கம் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றது. மதுவை நீங்க ஒழிக்க முடியாது, மதுவை கட்டாயமாக ஒழிக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், வேணா நீங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் தட் இஸ் ஆல் வாட் ஐ ஃபீல் அபவுட். கள்ள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க மதுவை ஒழிக்கணும். அது அவங்க ஒரு கட்சிங்கிற முறையில் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அரசனுடைய செயல்பாடு கூட்டணி கட்சிகளுக்கே பிடிக்கல சார். அப்படி அர்த்தம் கிடையாது சார். அவங்க என்ன சொல்றாங்க, டோட்டல் ப்ரொஹிபிஷனை கொண்டு வாங்கங்கிறாங்க. அதெல்லாம் நடக்காத சமாச்சாரம் சார். அதெல்லாம் எல்லாம் சொல்வது எல்லாருக்கும் சுலபமாம், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம்னு ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் இதை யாராலையும் இதை ப்ரொஹிபிஷனை டோட்டல் ப்ரொஹிபிஷன்லாம் கொண்டு வர முடியவே முடியாது. லெட் அஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட். நான் என்னோட பொறுத்த வரைக்கும் அது இம்பாசிபிள். அதான் சொன்னேன், சொல்வது எல்லாருக்கும் சுலபம், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம். எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது பிறர்க்கே தமக்கென்று எண்ணார் அப்படின்னு எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. ஆகவே நம்ம ரொம்ப பிரமாதமா நம்ம ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். அது அப்படிதான் சரி. எல்லாரும் ப்ராஸ்டியூஷன் வேண்டாங்கிறோம். ஆனா அது ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன். அது அதே மாதிரி ஓல்டஸ்ட் இந்த கெட்ட பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி போடுறது, இதெல்லாம் உங்களால ஒழிக்க முடியாது சார். அந்த காலத்துல இருந்து எல்லா காலத்துல இருந்து இருக்கு. இந்த மனுஷன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதெல்லாம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நீங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தினால விக்கிரவாண்டி தேர்தல் எதுவும் பாதிப்பு ஒன்னும் இம்பாக்ட் ஆகாது. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன் சார், அதெல்லாம் ஒன்னும் இம்பாக்ட் ஆகாது சார். எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் சார். ஏன்னா இதை கொண்டு போறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் போய் அங்க பிரச்சாரம் பண்றது ரொம்ப பாஜக எடுத்துட்டு போறாங்க. நான் அதான் சார், பாஜக விடுங்க சார், அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இதுல இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும், எந்த அளவுக்கு அதிமுக அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பாஜகவும் போராடுறாங்க. நான் தமிழிசை சவுந்தரராஜன் போறாங்க கவர்னர் ஆபீஸ்க்கு, இங்க சென்ட்ரல்ல ரிப்போர்ட் கொடுக்குறேன்றாங்க. அவங்க போனா போட்டுமே சார், எல்லாரும் போங்க, எல்லாரும் போய் ஒரு நடைப்பயணம் போயிட்டு வாங்க. என்ன வெறும் கார்ல போய் போறதுக்கு போல கமலாலயத்துல இருந்து கவர்னர் மாளிகைக்கு நடந்தே செல்கிறோம்னா அவங்களுக்கு உடம்பாக நல்லதா இருக்கும், எல்லாருக்கும் ஃபிட் ஆகுவாங்க. வாக்கிங் ப்ரொசஷன் மாதிரி போயிடுச்சுன்னா ஆல் தி பாலிட்டிஷியன்ஸ் வில் பிகம் ஃபிட். அட்லீஸ்ட் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு டெய்லியே அது தொடர்ந்தாங்கன்னா நல்லது. இதுக்கு மேல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சார். இது இன்ஃபேக்ட் ஒன் திங், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கோர் பண்ணிருந்ததுங்கிறது ஏடிஎம்கே. அவங்கள பார்த்து பிஜேபியும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது சார். ஏடிஎம்கேக்கும் பிரயோஜனம் வராது, பிஜேபிக்கும் பிரயோஜனப்படாது. அதான் சொன்னேன், பிஜேபி ஆளுகின்ற மாயெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா யோகியனா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பேசுறது, என்ன வாய் இருக்கு அவங்களுக்கு? I think it is it will not have any reflection in the Vikravandi by-election sir. சீமானு கடுமையா கண்டிக்கிறாரு. இப்ப குடிச்ச lesser we talk better it is. இந்த இஷ்யூ பத்தி யார் அவர் சொன்னார், இவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், அந்தந்த கட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் இனிமே எங்க கட்சியில சேர்றீங்கன்னா யாரும் தண்ணி போடக்கூடாது, சாராயம் சாப்பிடக்கூடாது, லிக்கரை கிட்டையே போகக்கூடாது, எல்லாரும் பரம யோகியர்களாக இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி உறுதிமொழி வாங்கிட்டு அவங்களெல்லாம் அந்த மாதிரி இருந்தா தான் நீங்க கட்சியில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு
மானிட்டர் பண்ணான்னா நல்லா இருக்கும். சும்மா வெறும்ன மேடையில பேசுறதுங்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது சார். மேடையில நின்னுட்டு பேசுறது, மைக்க கொடுத்தா பேசுறது, இதெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. இல்ல இந்த 10 லட்சம் கொடுத்ததுன்றது மரணங்களை ஊக்குவிக்கும் அப்படின்றாங்க. இன்னும் நாங்க சார் அது போவோம். நான் தான் சொன்னேனே சார், ஒரு திருப்பி திருப்பி அதையே நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு அப்பாவும் செத்து போயாச்சு, அம்மாவும் செத்து போயாச்சு. 2 பேரும் அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைகள் நிர்கதியா நிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம்? அதத்தான் மனசுல வைச்சுட்டு நம்ம முதல்வர் முடிவு எடுத்திருப்பார் என்று நம்புகிறேன். அப்ப அந்த எதிர்காலமாவது அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஏதாவது என்ன இல்ல பண்ணணும்? சார், சிவகாசியில ஒரு பட்டாசு தொழிற்சாலையில வெடிப்பு ஏற்பட்டு இறக்குறாங்க. அவங்களுக்கு சில லட்சங்கள் தான். ஆனா இவங்களுக்கு 10 லட்சம். சரி, ஏதோ கொடுத்துட்டாங்க சார். ஏதோ அதிகமா நான் தான் கூட கொடுத்தாங்கன்னு முதல்லயே நான் சொல்லியாச்சு. அதனால ஏன் அங்க கொடுத்தீங்க? அப்ப நீங்க அவங்களுக்கு போய் கொண்டு கொடுங்க. அல்லது இவங்களுக்கு கொடுத்தவங்கள்ட்ட திருப்பி கொடுங்க. அப்படின்லாம் பேச முடியாது சார். இது முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஸ்பான்டேனியஸா அவருக்கு அதை ஏதோ மனசு தாங்க முடியல. ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணினார். நீங்க அதையே திருப்பி 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 கேட்டுட்டு உட்காந்து ஏன் கொடுத்தேன்னு கேட்டு உட்காந்து இருந்தா அர்த்தமே கிடையாது சார். சார், வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. ஓஎம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டு விட்டார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அழைச்சிட்டு போய் இருக்கையில் உட்கார வச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய இழுபறி, தேர்தல்லாம் நடந்து இவரை தேர்ந்தெடுத்துட்டு கொண்டு போய் வைக்கிறது. இல்ல, அதாவது அவர் சபாநாயகரை பிஜேபி செலக்ட் பண்ணிக்கிட்டோம். டெபுட்டி ஸ்பீக்கரை வந்து நாங்க எதிர்கட்சிக்கு அதுதான் முறைமை, அதுதான் ஒரு பண்பாடு. அது அந்த பொசிஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா நான் கொடுக்க முடியாது அப்படின்னு பேசுவது என்பது ஒரு அரசியல் நாகரிகம், அந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இதெல்லாம் சரியாகவே பிஜேபி கடைபிடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களோட அதே ஆணவத்துல தான் அவங்க இருக்காங்க. தாங்கிற அந்த மமதை இன்னும் மக்களுடைய மேண்டேட் முழுமையாக பெற்று விட்டது போல இன்னும் அந்த அதிக ஆணவத்துல அவங்க கொஞ்சம் கூட குறையல. அதெல்லாம் ஆணவம் வந்து அழிவைத்தான் நம்ம பிஜேபி கொடுக்கும். அதனால எதிர்கட்சிகள் அவங்க நீங்க யார வேணாலும் ஸ்பீக்கரா கொண்டு வாங்க, எங்களுக்கு அந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறாப்புல டெப்டி ஸ்பீக்கரை கொடுங்கன்னு சொன்னா அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இதெல்லாம் சார் என்ன ஆகும்னா இதே மாதிரி தௌஷண்யம், திமிருதண்டித்தனம், ஆணவம், இந்த மாதிரி போக்கு, சர்வாதிகார ஆட்டிடியூட் இது வந்து தொடர்ந்து பிஜேபி கிட்ட இருந்து எடுக்க முடியாது, திரு மோடிகிட்ட இருந்து மாற்றவே முடியாது. அதனால என்ன ஆகும்னா எதிர்கட்சிகளை அந்த அதாவது அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜேடியூவா இருக்கட்டும் அல்லது இது டிடிபியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அவங்களும் ஒரு சமயத்துல எதிர்ப்பை அதிகமாக ஆக்குவார்கள். அண்ட் நீங்க பாருங்க, இனிமேல் நிறைய பிரச்சனைகள் நம்ம நாடாளுமன்றம் ரொம்ப சௌரியமா இருக்கு, நடக்க போறது இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப சீரியஸாக ரொம்ப எஃபெக்டிவாக எதிர்கட்சிகள்லாம் பேச போறோம். மிகப்பெரிய எண்ணிக்கையில் அவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உதாரணமாக இந்த நீட் இஸ் கோயிங் டு பி a very big issue. அந்த எஜுகேஷன் ஷுட் பி a ஸ்டேட் சப்ஜெக்ட்ங்கிறத ரொம்ப சீரியஸா கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் நடக்க போறது. இன்னும் நிறைய வான வேடிக்கைகள்லாம் அங்க நடக்க போகின்றது. ஏதோ முன்னாடி மாதிரி சௌஜன்யமா எல்லாரையும் புல்டோஸ் பண்ணி எல்லாரும் வெளியில அமைச்சிட்டு 140 பேரையும் வெளியில துரத்திட்டோம், நாங்க பாட்டுக்கு சத்தமே இல்லாம லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுலாம் முடியாது. இன்னைக்கு எதிர்கட்சி அந்த எதிர்கட்சிகளுக்கு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில திரு ராகுல் காந்தி சார், அவர் ரொம்ப பண்பான மனிதராகவே இருக்கார். இந்த புரோட்டம் சேர்மன்ட்ட போய் இவர் ஓத்து எடுத்துக்கிறார், போய் கை கொடுக்குறாரு. அவர் பக்கத்தாவில் இருக்கிற இந்த மாஸ்டர் இருக்காரு, அவருக்கும் கை கொடுத்துட்டு வர்றாரு. எவ்வளவு எளிமையாக இருக்குது. அதுதான் சார் ஒரு பண்பு. அதை கை கொடுத்ததுனால அவர் வந்து இருக்காருன்னு இல்ல, அவருடைய எண்ணப்பாடே என்னன்னா ஏழ்மையான மக்கள், சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் அவங்கள்ட்ட துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஐ திங்க் அவருடைய எண்ணப்பாடு, நடவடிக்கை எல்லாமே ரொம்ப உயர்வாக தான் இருக்கின்றது. அதனால அதே சமயத்துல அவர் வந்து ஒரு நல்ல எண்ணிக்கையில எதிர்கட்சியாக இருக்க முடியாதுங்கிற நேரத்துல கூட தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, டெஃபினட்டா வானவடிக்கைலாம் நிறைய நடக்கும். பிஜேபி புட் ஆன் த மேட்ச், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த டிடிபியா இருக்கட்டும், ஜேடியா இருக்கட்டும், அவங்களுக்கும் இவங்களுடைய உண்மை சொரூபம் வெளியே நல்லா தெரிய வரப்போகின்றது. இன்னைக்கு ஆல்ரெடி ஒடிசால அந்த நம்ம நவீன் பட்நாயக் நாங்க உதவி பண்ண பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டோம் ராஜ்யசபால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வரும்.
எதிர்ப்புகள் திரு மோடி அவர்களுக்கு ஏராளமாக வரப்போகின்றது. அதுதான் சாதியை கட்டியம் கூறுகின்ற வகையில இன்னைக்கு இந்த ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் இஷ்யூ வந்திருக்கு. இல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, கடந்த முறை அசுரபலத்தோட மோடி இருந்தார், இந்த முறை கொஞ்சம் கூட்டணி தயவனால இருக்கிறார், அதனால அந்த ஆட்டம்லாம் இப்ப ஆட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப ஆடினதை விட இப்ப கூடுதலா ஆடுறாரு போலயே. இல்ல இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு சார். அது பார்ப்போம். அது கூடுதல் ஆடுறாரா குறைச்சல் ஆடுறாரு. ரொம்ப சார் எதுக்குமே சொல்றேன் சார், ரொம்ப துள்ளின மாடு பொதி சுமக்கும் அப்படிம்பாங்க. எங்க கிராமத்துல பழமொழி உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன். துள்ளின மாடு பொதி சுமக்கும் அப்படி ரொம்ப ஆஹா உகுன்னு துள்ளி துள்ளி குதிச்சுருந்ததுன்னா அதுக்கு முதுகுல ஏதாவது ஒரு வெயிட்டை போட்டு வச்சிருவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லது ஆர்எஸ்எஸ் இன்டர்வியூன் பண்ணி அவருக்கு ஒரு கண்ட்ரோல் மோகனாங்கயர் போடுவாங்க. இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். We will wait and watch. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ்க்கு ஒரு கௌரவம். இப்படி பாக்குறீங்க? ஆமா, அது அது அவர் he deserves. In fact, he is too good a person. He is too good a person. அதனால மக்கள்கிட்ட எளிமையாக எல்லாத்தையும் போய் இந்த பாரத் ஜோடோ யாத்திராலாம் இட் வாஸ் அ வெரி பிக் சக்சஸ். மக்கள்கிட்ட அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது. அவர் ஏழ்மையான சாதாரண சாமானிய மக்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு மனுஷன். அதாவது அந்த சோசியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படின்னா சாதாரண சாமானிய மக்களுக்கு எல்லாம் இருக்கணும் துணையாக இருப்பதுன்னு அதை அவர் முன்னெடுத்து செல்வார் என்று நான் நம்புகிறேன். கார்பரேட்டுக்கு அதனால எதிரின்னு ஒன்றும் கிடையாது. அவங்க காங்கிரஸ் பீரியட்ல ஏராளமான கார்பரேட்ஸ்களுக்கு உதவி எல்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் கூட அதே சாமானிய மக்களுக்கு உதவி செய்யாம அவங்க பணக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பாடுங்கிறது ராகுல் காந்தி இருக்காது. அது அந்த மாதிரிலாம் நடக்கிற சமயத்துல தன்னுடைய எதிர்ப்பு குரலை வலிமையாக தெரிவிப்பார். அவங்களுடைய கட்சியும் மற்ற கட்சிகளும் துணை நிற்கும் அவருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சார். மோடி அவர்கள் பேசுறாரு, நான் எல்லாரையும் அரவணைச்சு போவேன், நீங்க எல்லாரும் வெட்டி கோஷம் போட்டு அவரால் போக முடியாது. இயற்கையான சுபாவம் சார். அவரால் முடியவே முடியாது. தான்கிற அகந்தை ரொம்ப உள்ளவர் அவர். அவரால் எல்லாரையும் அரவணைச்சு போறதுங்களா இது கட்காரியா இருந்தா நான் ஒத்துப்பேன். திரு கட்காரி அவர்களா இருந்தா டெஃபினட்டா டு சர்டன் எக்ஸ்டென்ட் மிஸ்டர் ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும் ஒத்துக்கலாம். இவர் யாருக்கும் இன்ஃபிளெக்சிபிள் மேன், ஹைலி ரிஜிட் பர்சன். அதனால இவர் யார்ட்டையும் ஒத்து போகவே மாட்டார் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் அவர்கள் கூட சில விஷயங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் விமர்சிச்சு தந்தது, மணிப்பூர் விவகாரங்களை எல்லாம் சொல்லி. நீங்கள் இன்னமும் ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்கீங்க, ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும். இன்னமும் ஆர்எஸ்எஸ் மோடியை கொஞ்சம் நட்பாகவே தான் பார்க்குதா, இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்களா? இல்லை சார், எனக்கு அப்படிலாம் நான் நட்பு விரோதம் அப்படிலாம் நான் பார்க்கல. அவங்க இப்போ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவன் முன்னாடி இந்த மாதிரி ஒப்பீனியனை சொல்லாமல் இருந்தாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஆனால் பல விஷயங்களை அப்பப்போ சொல்லி ரிசர்வேஷன் வேணும், தேவை எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ரிசர்வேஷன் வேணுங்கிற சொன்னதும், இஸ்லாமியர்களை கொண்டு போய் கடல்ல தூக்கி போட முடியாது, அவர்களும் இந்துக்கள் தான், அவர்களும் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறலாம் பேசினதுன்னா சரியானது தான். அந்த மெசேஜஸ் திரு மோடி அவர்கள் எடுத்துக்கொள்ள அவர் பாட்டுக்கு தாந்தோணித்தனமாக தான் நடந்து கொண்டிருந்தார். அதனால ஆர்எஸ்எஸ் வில் இன்டர்வியூன் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப ஓவரா இவருடைய பிஹேவியர் இருக்குமே என்ற பட்சத்துல டெஃபினட்டா ஒரு தகுந்த அறிவுரையும் அது வழிகாட்டுதலும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அப்பப்போ வந்து கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். முன்னாடி மாதிரிலாம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.